ஐயா உண்டு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். இன்று நம்முடைய திடல் ஊரில் அமைந்திருக்கக்கூடிய தில்லைப்பதி ஐயா தந்த ஒரு அற்புதமான திருநிழல் தாங்கலில் ஒரு 26 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கூட தான் இருக்கும், பணிவிடை பார்த்துட்ருக்கக்கூடிய ராமையா தாத்தா அவங்கள தான் இன்றைக்கி ஒரு சின்ன பேட்டி மாதிரி எடுத்து நம்ம அன்பு மக்கள் எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தி, ஐயாவுடைய அன்பு பிள்ளைகள் எல்லாருமே அற்புதமாக ராமையா தாத்தாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் நிச்சயமாக அவங்களுக்கு காமிப்பேன். அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ உங்களிடத்தில் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக பகிர்கிறோம். இன்னொன்று அப்படி பார்த்திங்கன்னா, பணிவிடை பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம பெருசாக ஏதாவது அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. நம்ம போவோம், ஐயாவை கும்பிடுவோம், நாமத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். பணிவிடையாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்க குடும்பம் எப்படி, எதுவுமே நம்ம சிந்திக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கு பணிவிடையாளர் அவங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணிவிடை ஐயா கொடுத்த ஒரு பாக்கியம். அதனால் பாராட்டுவதற்கு மறந்துடாதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக்கு கொடுக்கணும். அதுபோல் ஏதாவது கருத்துக்கள் சொல்லதா இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை நம்பி தான் இந்த பதிவுகள் அனைத்துமே நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதுதான் முதல் முயற்சி. அதனால் உங்களுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா உண்டு. ஐயா உண்டு தாத்தா. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இங்கே நம்ம தில்லைப்பதியில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே நீங்கள் பணிவிட பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷம் இருக்கும் உங்கள் பணிவிட? ஒரு 28 வயசு. 28 வயசில். சரி சரி சரி. அப்போ ஒரு 25 வருஷம் மேலே நீங்கள் பார்க்கலாம். சரி சரி தாத்தா சரி. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் படிக்கிறேன். அழகாக கொடுத்துருக்கீங்க. தாத்தா ரொம்ப அழகாக முகம் பெருக்குவாங்க. எங்களுக்கு முதல்ல ஏடு வாசிக்க வரும்போது தாத்தா ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. அதாவது படிப்பு நான் படிக்கலை, எனக்கே உபப்படிப்பு படிக்கிறதுக்கு ஐயா தந்திருக்கிறாரு. நீங்கள் ஐயா கிட்ட கேட்டால் நல்லபடியாக உங்களுக்கும் ஏடு வாசிக்கு ஐயா தருவார் அப்படின்னு தாத்தா ஒரு நம்பிக்கை சொன்னாங்க. அதில் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐயா எந்த அளவுக்கு ஏடு வாசிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு. நான் ஏடு வாசிக்கிறதுல தாத்தாவும் ஒரு பெரிய பங்கு. அது மட்டும் இல்லை, எல்லா பணிவிடையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களா? காலையில் போவேன். முன்னாடி மம்பட்டி வேலைக்கு போவீங்க? மம்பட்டி வேலைக்கு போய் இப்போ கிடையாது. இப்போ கிடையாது. அதனால இப்போ வேலைக்கு போவீங்க. இந்த பஞ்சாயத்து வேலை இருந்தால் நம்ம போயிட்டு வரணும். தாத்தா காலையிலே பணிவிட பார்ப்பாங்க, பார்த்துட்டு மம்பட்டி வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் அதே மாதிரி பணிவிட பார்ப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் கிராமம் தில்லைப்பதி. அதனால் தாத்தாவே பணிவிடைக்கு இலையெல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. நம்ம ஒரு இதுவும் இல்லை, நல்லபடியாக பணிவிட பார்ப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் ஐயாவோட அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க, நடந்ததை இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியும்? நிறைய மக்கள் வந்திருப்பாங்கல்ல. நம்ம சாமி விட்டுக்கிட்டு ஐயா பிள்ளையா நாமத்தை கொடுத்து நாமத்தை விட்டுக்கிட்டு சரி 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 ஐயா நல்ல இருப்பாரு. சரி சரி தாத்தா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து தாத்தா பணிவிட பார்க்கணும். அதனால் எல்லா மக்களும் தாத்தாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம தில்லைப்பதியில் ஐயா கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம் தாத்தா எங்களுக்கு கிடைச்சது.
நல்ல தில்லைப்பதி திடல். தாத்தா பேர் வந்து ராமையா. அவங்க வந்து நல்ல அழகாக பணிகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதுபோல் தொடர்ந்து ஐயா வந்து அவங்களுக்கு நிறைய பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சார்பாக ஐயா கிட்ட வேண்டுவோம். சரி தாத்தா, ஐயா